Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல அக்டோபர் அண்ட் நவம்பர் மந்த்ல வெளியிட்டிருக்கக்கூடிய ஆஃப் கேம்பஸ் டிரைவ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்பதான் ரீசெண்டா பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க வீடியோல போயிட்டு என்னென்ன ஜாப்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோசிஸ்ல இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய வாக் அண்ட் டிரைவ் பத்தி தான். சர்வீஸ் டெஸ்க் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ், ஸோ ரெண்டு டிஃப்ரெண்டான ரோல்ஸ்க்கு இப்போ பெங்களூர்ல பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக பெங்களூரில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் அக்டோபர் 21 அண்ட் 28. ஸோ அந்த ரெண்டு ஃப்ரைடேயுமே நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ வென்யூ உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ டைமிங் 10 AM to 12:30 PM. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் ரோல் அப்படின்னு வரப்போ 3 டிஃப்ரெண்ட் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் ரோல்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 3 ரோலுக்குமே இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நீங்கள் JD1 கஸ்டமர் சர்வீஸ், JD2க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்கன்னா JD3 JD2 ஸோ ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ JD1 கொடுத்துருக்காங்க, JD2க்கு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி JD3க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 2 வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரல் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைட்டில் கொடுத்து அதுக்கு கீழே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை படித்து பார்த்துட்டு எது உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் இன்ஃபோசிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம செகண்டாக பார்த்துட்டு இருக்கிறது ஜோஹோலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ப்ராடக்ட் மார்க்கெட்டர்ஸ். ஸோ இந்த ஜாப் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா வேக்கன்சிஸுமே தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அண்ட் மதுரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலாக எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு SEO தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வெப்சைட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கனாலும் அப்ளை பண்ண முடியும். உங்களோட ரெஸ்யூம் இங்கே அட்டாச் பண்ணிவிட்டு கீழே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இயர் ஆஃப் கிராஜுவேஷனில் நீங்கள் இந்த இயர் தான் பாஸ் அவுட் ஆக போகிறீங்க, இல்லை 2023 பாஸ் அவுட் ஆக போகிறீங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சேலரி வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட CTC கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே அப்லோட் யுவர் ரெஸ்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தா இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காக்னிசன்ட்லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இன்ஃப்ரா ஆஃப் கேம்பஸ் டிரைவ் பற்றி தான். ஸோ இந்த டிரைவ் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் ட்ரெயினி ஆர் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படிங்கிற ரோலில் தான் ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 3 months மேக்ஸிமம் 12 months எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த ரோல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு BPO ஆர் கஸ்டமர் சர்வீஸில் ஆல்ரெடி ஒரு 3 months to 12 months எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஜுவேட் ட்ரெயினிக்கான சேலரி பேக்கேஜ் 2.52 lakh per annum. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா BCA, BSc, BCom, BBA ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் 3 years கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் நீங்கள் UG டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலே அப்ளை பண்ணிக்கலாம். இதே நீங்கள் 4 year கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, அதாவது இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஸ்பெஷலைசேஷனில் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ BE, BTech, ME, MTech, MCA, MS, MSc கொடுத்துருக்காங்க. 4.1 lakh per annum கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் 60% செக்யூர் பண்ணியிருக்கணும் ஸ்கூல் அண்ட் காலேஜில். 2019 பேட்ச் அதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 months மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சூப்பர் செட் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பப்மேட்டிக்லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஆன்லைன் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் பற்றி தான். நீங்கள் பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சிஎஸ்ஐடி டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா 2023 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் 19/10 வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 11 AM வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அசஸ்மெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 60% to 80% நீங்கள் இருந்தீங்க, அரியர்ஸ் இல்லை அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து 6 lakh per annum ஃபார் ஃப்ரெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெனிஃபிட்ஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 91,000 worth பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் இன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்டிங், ஆட்டோமேஷன், மேனுவல் டெஸ்டிங் இதிலெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி ஊப்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து 70 minutes வந்து ஆன்லைனில் நடக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் இருக்கும். அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டியூஸ்டே November 1st வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் அண்ட் பிபிடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் வந்து என்னென்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா November 1st week and 2nd weekலேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரொசீட் பண்ணலாம். கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில், ஐடி, நேம் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்குது கேப் ஜெமினிலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய சாப் எம்எம்கான ஜாப் ஓப்பனிங் பற்றி தான். ஸோ நீங்கள் வந்து சாப் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் கோர்சஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். சேலரி பேக்கேஜ் 4 lakh per annum. ஸோ சென்னை அண்ட் பெங்களூரில் ஜாப் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் ஒரு 6 monthsலேருந்து மேக்ஸிமம் 3 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் என்னென்ன டொமைனில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் சாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து வேறு டொமைனுக்கு சேஞ்ச் ஆகணுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து புதுசாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். பட் மினிமம் 6 months வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஓ கான்ட்ராக்ட் ப்ராசஸிங் அல்லது லேண்ட் காஸ்ட் கால்குலேஷன், வெண்டார் எவாலுவேஷன் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே அப்ளை பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி firstnaukri.comல ஃபர்ஸ்ட் உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்த ஜாப்ஸோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜாப்ஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.